நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. இதயம் கலந்த வணக்கத்தை கிருஷ்ணராஜகோபாலன் அறிவித்துக் கொள்கிறேன். நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நமஸ்காரம். நான் கரூரிலிருந்து வல்சலா பண்ணிக்கிறேன். ஆவணி மாத ராசி பலன்கள். இந்த ஆவணி மாதம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில் இருக்க போகுது. வீடே சுபிக்ஷமாக இருக்கும். நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் நடக்க போகுது. அந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாருங்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு அதுதான் நம்ம பார்க்கணும். இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரையில் எனதருமை தனுசு ராசி நேயர்களே ரொம்ப சிறப்பான முறையில் உங்களுக்கு இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, தனுசு ராசி நேயர்களே இந்த ஆவணி மாதம் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு 6-8 அமைந்திருந்தாலும், உங்களுக்கு தனுசுக்கு 6வது வீட்டில் குரு இருந்தாலும், 5-12 கூடிய செவ்வாய் 7, அதே போல் 9ஆம் அதிபதி பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பாக்யஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். காலபுருஷனுக்கு 9வது வீடு தனுசு ராசி. அந்த தனுசுக்கு 9வது வீடு சிம்மம். அப்போ பாருங்கள், அந்த சிம்ம ராசிக்கும் தனுசு ராசிக்கும் எப்படி ஒற்று போகுதுன்னு பாருங்கள். சிம்ம ராசிக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல தனயோகம், பணயோகம், ஒரு அதிகாரங்கள், ஒரு பவர் இதெல்லாம் இருக்குமோ, இதை போல் அதுக்கு சமமான ஒரு நல்ல தொடர்பு தனுசு ராசிக்கு இருக்கும். அரசியல் தொடர்பு, அரசியல்வாதிகள் தொடர்பு, அரசு அதிகாரிகள் தொடர்பு ஒரு ஹையர் லெவலில் இருக்கும் உங்கள் லைஃப். ஸோ தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிக சிறப்பான முறையில் அமைகிறது. வரவு செலவுகள் வரக்கூடிய மாதமாகவும், வரவு செலவுகள் நிறைந்த மாதமாகவும், வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் அமைகிறது. அப்போ தனுசு ராசிக்கு சுக்கிரனை பொறுத்தவரையிலே 6க்கும் 11க்கும் உடையவன் பாதி அசுபராகவும் பாதி சுபராகவும் திகழ்கிறார். அப்போ அந்த சுக்கிரன் கொஞ்ச நாள் சூரியன் கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் 10ஆம் இடமாக இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அப்போ 6ல் குரு, 7ல் செவ்வாய், 9ல் சனி, சூரியன், புதன், 10ல் கேது. அப்போ பொதுவாக தனுசு ராசி நேயர்களே இந்த மாதம் முழுவதும், ஆவணி மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது. வருமானங்கள் வரக்கூடிய மாதமாக அமைகிறது. நல்ல வருமானம் வரும். அதே போல் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. முன்பின் தெரியாத புதிய மனிதர்களை சந்திப்பீர்கள். அதே போல் அவங்க மூலிமா ஒரு தொழில் ஏதேனும் முன்னேற்றம் கிடைக்கும். ஆனால் பணங்காசு இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து ஒரு அட்வைஸ் கேட்டு, இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இது சரியாக இருக்குமா, எனக்கு இது லாபத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத அறிந்து செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் எனதருமை தனுசு ராசி நேயர்களே. அதே போல் வம்பு வழக்குகள், தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே என்னென்னு கேட்டிங்கனாக்கா, அது வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்டது தான். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி நேயர்களே, வம்பு வழக்குகள் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், ஒரு பணங்காசு கொடுத்துருக்கீங்க, ஒருத்தரோட காசு கொடுத்துருக்கீங்க, அவங்க திருப்பி ரிப்பீட்டடாக கொடுக்க மாட்டுறாங்க, ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருக்கு, அவங்க போக்கு காட்டிருக்காங்க, அதில் ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம். தனுசு ராசி நேயர்களை இழந்த பணத்தை மீண்டும் பெற முடியும். மீண்டும் வாங்குவதற்கு வழிவகை உண்டு தனுசு ராசி நேயர்களே. அதே போலத்தான் திருமண யோகங்கள். இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் தனுசு ராசி நேயர்களே, முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணங்கள், வயோதிக திருமணங்கள் நம்ம நிறைய பார்க்குறோம். திருமணங்கள் நடத்துறதுக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க, நீங்கள் தான் சாமி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பதிவுகளில் அதை நான் சொல்லியிருக்கிறேன். திருமணங்கள் ஒரு கைராசியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வெளிநாடு கூப்பிட்டு போகக்கூடிய அன்பு தெய்வங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நாம் கூட செலவு பண்ணி அந்த அளவுக்கு ஃப்ளைட்டில் போக மாட்டோம். ஆனால் என்னுடைய அன்பு பக்தர்கள், அன்பு தெய்வங்கள்
ஒரு கைராசிக்காக இங்கிருந்து நம்மளை வெளிநாடு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போது தனுசு ராசி நேயர்களே, திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், வயோதிக திருமணங்கள், பொண்ணுக்கு 40 வயசாகுது, பொண்ணுக்கு 32 வயசாகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை, கவலைப்படாதீங்க. நிச்சயமாக இந்த ஆவணி மாதம் மாப்பிள்ளை உறுதி ஆகிடுவார். அதுக்கான வழிவகைகள் உண்டு. திருமணம் நடக்கலையா, தடைகளாக இருக்கா, அப்போது உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அந்த குழந்தையுடைய பிறப்பு ஜாதகம்தான் பார்க்கணும். அதற்குரிய பரிகாரங்கள் செய்வீர்களே, ஆனால் அந்த தடைகள் விலகும். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, அதே போல் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, சின்ன சின்ன பிரச்சனைங்க, போலீஸ் கேஸாக இருக்கலாம், கோர்ட்டு கேஸாக இருக்கலாம், மெயினாக சொத்து பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் இடதோஷங்கள், செய்வினை கோளாறுகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே. அப்போ அதோடு மட்டுமல்ல, மெயினாக இடதோஷங்கள். ஒரு இடத்துல இருப்பீங்க, அந்த இடம்தான் இத்தனை நாளாக உங்களை வாழ வச்சுருக்கோம். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். அப்போ யாரோ முன்பின் தெரியாத ஒரு நபர் உள்ளே வந்துட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களுடைய எண்ணங்கள் அந்த குடும்பத்தை ஆட்டி படைக்குதுன்னு அர்த்தம். அதே போல் இந்த செய்வினை கோளாறுகள் வந்து இடமாக இருக்கலாம், இடதோஷமாக இருக்கலாம், அல்லது கம்பெனிகளாக இருக்கலாம், பெரிய பெரிய ஃபேக்ட்ரிங்களாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம், தொழிற்சாலைகளாக இருக்கலாம். அப்போது நீங்கள் எந்த இடத்தில் இருப்பவராக இருந்தாலும் சரி தான் எனதருமை தனுசு ராசி நேயர்களை இந்த மாதம் அதுக்கெல்லாம் விலகுவதற்கான மாதமாகவும் சிறப்பான மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. கவலை வேண்டாம். அன்பார்ந்த தனுராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். எப்பொழுதுமே குரு மறைஞ்சாலும் பிரச்சனை கிடையாது. அப்போ அவர் யார் கூட இருக்கார் அப்படின்னாக்க, உங்களுடைய ராசிக்கு 5க்கும் 12க்கும் உடைய செவ்வாயோடைய சேர்ந்து குரு மங்கள யோகம் பெற்றிருக்கார். எப்போ ஒரு ராசிக்காரங்க குருமங்கள யோகம் பெற்றுட்டாங்க அப்படின்னாலே அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே ஜெயமாகும். ஜெயம்னா வெற்றி 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 கிடைக்கக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம். தனுர் ராசி அப்படின்னாலே அவங்கள பொறுத்தளவுக்கு இந்த கையில் கோடி ரூபா, இந்த கையில் மரியாதை அப்படின்னாக்க அவங்க கோடி ரூபாயை உதாசீனப்படுத்திட்டு மரியாதையை எதிர்பார்க்கக்கூடிய நபர். அவங்கள மரியாதையோடு நடத்தினோம்னாக்க நாம் என்ன செய்கைகள் சொன்னாலும் அதை அவங்க செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு அவமரியாதை பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அந்த இடத்துல கோடி ரூபா வருதுனாக்களும் அந்த இடத்த விட்டு விலகக்கூடிய நபர்கள். சுயநம்பிக்கை, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, இது எல்லாமே உள்ளவங்க இந்த தனுர் ராசிக்காரங்க. அடுத்தது 3ஆம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தில் 3ஆம் பாவாதிபதியான சனி பகவானே வக்ரம் பெற்று இருக்கார். அதனால் இந்த ஆவணி மாதத்தில் யாரு கூடயும் ஆர்கியூமெண்ட்டு, டிபேட்டு, வாதம், விதாண்டாவாதம் வைக்க வேண்டாம். உங்களுக்கு அந்த அவர் சொல்கிறது பிடிக்கலையா, அந்த இடத்த விட்டு விலகிருங்க. அவங்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்கிறேன்ற பேரில் சொன்னீங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்க அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு மேலும் பிரச்சனை வளரக்கூடிய வாய்ப்புகள் உண்டே தவிர குறையக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இந்த காலகட்டங்களில் 3ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானாக இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், உங்கள் வீட்டில் இருக்கட்டும், உங்களோட உற்றார் உறவினராக இருக்கட்டும், எல்லாராலுமே தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும். அதனால் கம்யூனிகேஷனை ரொம்ப குறைச்சிக்குங்க, ஆர்கியூமெண்ட், டிபேட்டை குறைஞ்சிக்குங்க. 4ஆம் இடமான மீனத்தில் ராகு பகவான் இருக்கார். 4ஆம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துப்படி மாத்ருஸ்தானம், அம்மாஸ்தானம். அம்மாஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால மாத்ருவுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு இருக்கலாம். ஒரு சின்ன தொந்தரவு வந்தால் கூட உங்களுடைய குடும்ப டாக்டரை உடனே அணுகி அந்த பிரச்சனைக்கு உடனே தீர்வு காணுங்க. ஏன்னா ராகுவை பொறுத்தளவுக்கு டிசீஸ் கொடுக்கக்கூடியவர். அதனால் இந்த காலகட்டங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தது ராசிநாதனான குரு பகவான் உங்களுடைய ராசியுடைய 2ஆம் வீடான மகரத்தை பார்க்குறார். அப்போ தனுர் ராசியை சேர்ந்த அன்பர்கள் நீண்ட நாட்களாக திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க.
எதனால் தடை வருது அப்படின்னு தெரியாமலே இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பிரகஸ்பதியான குரு பார்க்கும் பொழுது திருமணத்திற்குண்டான வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் நம்ம 2ஆம் இடத்தை வாக்கு, தனம், குடும்பம், கேட்ட இடத்துல கேட்ட பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் சொன்ன சொல் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொன்ன சொல் நான் உனக்கு இதை பண்ணித்தரேன் அப்படின்னா இந்த ஆவணி மாதம் அதை முடித்து கொடுப்பீங்க. ஏன்னா தனக்காரனான குரு அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அதனால் பயப்பட வேண்டிய அம்சம் இல்லை. அதே போல் பிரகஸ்பதியான குரு பகவான் 6ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் இடம்ன்றது அயன சயன போகஸ்தானம் அப்படிம்போம். அப்போ அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கிற டயத்தில் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டுக்கு போகணுன்னு முயற்சி செய்யக்கூடிய தனுர் ராசி அன்பர்களுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு ஏற்படும். அதே போல் அந்நிய மதம், அந்நிய மொழி சேர்ந்தவங்களுடைய தொடர்பு ஏற்படும். அவங்க மூலியமாக அந்நிய தேசத்தில் உங்களுடைய தொழிலை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அந்த தொழிலை தொடங்கிட்டு நீங்கள் பாரத தேசத்தில் இருந்தே வருமானம், நிரந்தர வருமானம் பெறலாம். அந்நிய டாலர்களும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திர்ஹாம் மற்றும் அந்நிய டாலர், யூரோ எல்லாமே பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பட் என்ன அப்படின்னாக்க ராகு கோதண்ட ராகுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு தொடர் முன்னேற்றம், எப்பொழுதுமே கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட் வித் கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அடுத்தது 8ஆம் இடத்துல 7ஆம் இடத்ததிபதியான புத பகவான் இருக்கார். புத பகவானை நம்ம கல்விக்காரகன் அப்படிம்போம். இந்த தனுர் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு லோயர் எஜுகேஷன் மற்றும் ஹையர் எஜுகேஷன் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம். உயர்கல்வி அப்படின்னா என்ன அப்படின்னாக்க ஐஐடி, ஜேஇஇ, நீட் தேர்வு, ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஏஎஸ், பிஹெச்டி போன்ற படிப்புகளுக்கு மற்றும் சிஏ போன்ற படிப்புகளுக்கு முயற்சி செய்கின்ற தனுர் ராசி அன்பர்களுக்கு வேண்டிய பல்கலைக்கழகங்களில் வேண்டிய குரூப் கிடைக்கும். இதை தவிர வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு கிடைக்கிறதுனால அந்நிய தேசத்தில் போய் உயர்கல்வி, உலகின் புகழ்பெற்ற யூனிவர்சிட்டியில், உலகின் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதற்கு உண்டான விசா, பிஆர், சிட்டிசன்ஷிப், கிரீன் கார்டு போன்றவைகள் எல்லாமே கேட்ட நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 9ஆம் இடத்துல 9ஆம் அதிபதியான சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க. இந்த 9ஆம் இடத்துல சூரியன் இருந்தாச்சு அப்படின்னாலே அரசியல்வாதிகளுக்கு திடீர் பதவி உயர்வு. ஒரு வார்டு கவுன்சிலராக இருப்பார், அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எம்எல்ஏ இருக்கிறவர் மந்திரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மந்திரியாக இருக்கிறவங்க துணை முதலமைச்சர் போன்ற வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். அதே போல் அரசு தொடர்புடையதில் உங்கள் கூட இருந்த லிட்டிகேஷன்ஸ், அதாவது அரசுக்கு மூலியமாக வந்திருந்த நோட்டீஸு, பிரச்சனை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, இது எல்லாமே இந்த ஆவணி மாதத்தில் விலகி உங்களுக்கு ஜெயம் 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 என வெற்றி கிடைக்கும். அரசாங்கத்துடைய கான்ட்ராக்டுகள் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, மைன்ஸ் கான்ட்ராக்டு, அதுக்கு அடுத்தது ரோடு கான்ட்ராக்டு, அதுக்கடுத்து டேங்கு, வாட்டர் டேங்க் கான்ட்ராக்டு மற்றும் மைன்ஸ் கான்ட்ராக்டு, இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சி எதிர்பாராததுக்கு மேலே வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார். 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் கேது இருக்கிறது மிக சிறப்பு. 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்போம். இதுவரையிலும் தனுர் ராசியை சேர்ந்தவங்களுக்கு வேலை கிடைக்காம இருந்துச்சு. அந்த வேலை கிடைக்காம இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். அந்த வேலையில் பணி நிரந்தரம் இல்லாமல் கான்ட்ராக்டில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தொழிலில் அபிவிருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அன்பார்ந்த தனுசு ராசினியர்களே, இந்த குரோதி வருடத்தில் ஆவணி மாதம் எப்படா வரும்னு எதிர்பார்த்தோம். அருமையான காலம் ஆவணி. இந்த ஆவணி மாதத்தில் பொறுத்த சூரியன் அவர் வீட்டில் சிம்மத்தில் இருப்பார். சிம்மத்தில் சுக்கிராச்சாரியர் இருக்கார். ஸோ தனுசுக்கு சொல்லக்கூடியது பாக்ய வீட்டில் சூரியன், சுக்கிரன் யாருன்னா லாபத்தானாதிபதி, 6ஆம் வீட்டு அதிபதி. 6க்கும் லாபத்துக்கும் விருத்திக்கும் சம்பந்தம் இருக்குது. அது நல்லா இருக்குது. இவங்க எல்லாம் பொறுத்தவரையும் தனுசு, இந்த உபயராசி தனுசும் மீனமும் வியாபாரம் அதிகம் பண்ண மாட்டாங்க. வியாபாரத்துக்கு துணை புரிவாங்க. கன்சல்டன்சி ஏஜென்சிஸ் எது வந்தாலும், அட்வொகேட்ஸ் ஏஜென்சி அவங்க தன்னாப்புறம் டீம் ஒர்க்கு. அதே மாதிரி வழக்கறிஞர், அதே மாதிரி ஸ்கூல் வாத்தியார், டீச்சர்ஸு, பண்டிட்ஜி அப்படிங்கிறாங்க. ஆகம சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. எஜுகேஷன் சிஸ்டமேட்டிக்காக
முறைப்படி எளிமையாக ஓஹோஹோ சம்பாதிக்காட்டாலும் பணத்து பின்னாடி போக மாட்டாங்க. அது என்ன மாதிரி என்ன உண்டோ தட்டின்னு போகக்கூடிய அமைப்பு தான் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இருக்குது. தனுசுக்கும் மீனத்துக்கும் அப்படி தான். ஏன்னா குரு நேர்மையாகணும் இருப்பார். எப்பேற்பட்டிருந்தாலும் நான் நேர்மையை விட்டு போக மாட்டேன்னா அவர் தான் நமக்கு பணம் கொடுக்கணும். அவர் மற்றவங்களுக்கும் இப்படி தான் கொடுக்குறதுன்னா அது எப்படி கொடுக்குறாரு நமக்கு தெரியாது. நமக்கு உறவு வந்து இப்படி கொடுக்குறாருன்னா நான் நேர்மையான நேர்மையாக அப்படின்னு சொல்லி விட்டான். அவர் தலைவரே, ராசி அதிபதி அவர் தான். அவர் இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, மறைமுகமாக கூப்பிட்டு சத்தம் பண்ணாமல் 6ஆம் வீட்டில் உட்காந்துட்டு செவ்வாயை வச்சுட்டு கொடுக்குறாரு. அது எப்படி ஏன் பண்ணுறாருன்னா, அந்த ராகுவுடைய மேற்பார்வை எல்லாருக்கும் நடக்கிறது எங்கே 3ஆம் பார்வை ராகு பார்க்குறான். சனீஸ்வரன் முடங்கி போயிட்டார். அதனால் நமக்கெல்லாம் வந்து ரொம்ப தொந்தரவாக இருக்குது. அதனால் அவங்களாம் பார்த்து கொடுக்குற அளவுக்குன்னா பிடிங்கின்னு போடுறாங்க. அதனால் இருக்கிறத பத்திரமா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரகசியமாக மறைவாக அமுக்குவெல்லாம் அடக்கி கொடுக்குறார் 6ஆம் வீட்டில் உட்காந்துட்டு. ஏதோ நம்ம பொறுத்த வரைக்கும் பண்ணுங்க சொல்கிற அளவுக்கு சனீஸ்வரர் ராகு சனீஸ்வரன் காலம் கொடுத்து அப்போ கூட கண்ட்ரோல் பண்ணார். எப்படி இருக்கிறார் ராகு பாம்புங்க. அதனால் எப்படி இருந்தாலும் கொடுத்து தோஷத்தை போகிறார். தோஷத்தை எங்கே போகிறார்? கர்மஜானம் சொல்லக்கூடிய கர்மவிழி சொல்லக்கூடிய தனுசனுடைய மீனத்து கண்ணியில் கேது உட்கார்ந்துருப்பார். தோடைய சுக்கராசியில் வந்துடுறார். பாக்கியத்திலேருந்து 10ஆம் வீடு வந்துடுறார். ஸோ 9, 10 சொல்கிறக்கூடிய சம்மந்தப்பட்ட சூரியன் புதன் அப்படின்னு வரும்போது அந்த 9, 10, 31, 8ஆம் தேதி மாத கடைசியில் இங்கிலீஷ் மாத கடைசியில் வரும்போது 15ஆம் தேதி வரும்போது அங்கே வந்து சன்னம்மா சிம்மத்தில் சூரியன் புதன் உட்காந்துருப்பாங்க. புதன் யாருன்னா 10ஆம் வீடு அதிகாரி, சூரியன் 9ஆம் வீடு அதிகாரி தனுசுக்கு. அது மட்டும் சப்தமாதிபதியே புதன் தான். ஆக மொத்தம் சிறப்பாக இருக்கும். கல்வி, கேள்வி, ஞானம், தனம், தானியம், புண்ணியம் அப்படி சொல்லுவாங்களே அதிலெல்லாம் சிறப்பாக அமைதி அண்ணா சிறப்பாக இவாளுக்கு இருக்கும். எந்த விதமான ஒரு வில்லங்கங்களும் ஆதங்களும் பிரச்சனைகளும் எல்லா சூழ்நிலையை உருவாகி ஒரு அமைதியான காலமாக ஆனந்த வெள்ளத்தில் நீந்துவாங்க. இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 16/8/2024 வெள்ளிக்கிழமை மாலை 7:44க்கு தனுசு ராசி பூராட நட்சத்திரத்துலேயும் துவாதசி திதியிலையும் ஆவணி மாதம் பிறக்குது. இந்த ஆவணி மாதத்துக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கக்கூடிய ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு என்றைக்கு சந்திராஷ்டமம் வருது அப்படின்னா 30, 31, 1ஆம் தேதி செப்டம்பர் 1 நைட்டு 9 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த 2 நாள் வந்து சந்திராஷ்டமம் இருக்குது. இதில் வந்து நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள், புது முயற்சிகள் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை எனக்கு வேறு வழியே இல்லை, சான்ஸ் இல்லை, எடுத்து தான் ஆகணும், சந்திராஷ்டமம் அன்னைக்கு வேறு தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது அப்படின்னா சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு 2 நெய் தீபம் வாசனை நிறைந்த வெள்ளை மலர்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு புதிய முடிவுகள் எடுக்கிறது இல்லை ஆஸ் யூஷுவல் உங்களுடைய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். உங்களுக்கு இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் லக்கி டேட்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம், ஆகஸ்ட் மாதத்தில் வந்து 30ஆம் தேதி உங்களுக்கு லக்கி டேட்டு. அதே மாதிரி செப்டம்பர் மாதம் வந்து 3ஆம் தேதியும் 12ஆம் தேதியும் உங்களுக்கு வந்து லக்கி டேட்ஸ். இதில் வந்து நீங்கள் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் செய்யணும்னா இந்த டேட்ஸில் வந்து நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி லக்கி கலர் வந்து ஒயிட் கலரு, ஐவரி கலரு, சாண்டில் கலர், எல்லோ கலர், இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு லக்கி கலராக இந்த மாதம் இருக்குது. நீங்கள் முக்கியமாக ஏதாவது ஒரு சக்ஸஸ் ஆகணும் ஒரு காரியம் அப்படின்னா அன்னைக்கு இந்த கலரில் ட்ரெஸ் போட்டுக்கிறதோ அல்லது வந்து நீங்கள் கர்ச்சீஃபாக அந்த கலரில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கூடுதலாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா தொழில் ரீதியாக வந்து நிறையா மாற்றங்கள் உண்டு. அதாவது உங்களுக்கு 10ஆம் அதிபதி 9ல் இருக்கார். நீங்கள் இது வரைக்கும் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பீங்கன்னா அதுக்குண்டான பேரெல்லாம் கிடச்சிருக்காது. பட் ஆனால் இந்த மாதம் அது வந்து பிஸ்னஸில் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தை வந்து உருவாக்கி கொடுத்துரும். அதே மாதிரி நல்ல மாற்றங்கள் உறுதியாக உண்டு. நீண்ட தூர பிரயாணம் உறுதியாக உண்டு. அலைச்சல் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுடைய ராசி அதிபதி 6ல் தானே இருக்கார் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்தளவுக்கு கை மேலே பலன் இருக்குதுங்க. ஏன்னா உங்களுக்கு சனி இப்போ வக்ரமாக இருக்கார். வக்ரனால உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். 6ஆம் இடத்துல உங்களுக்கு, அதாவது உங்கள் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல செவ்வாயும் குருவும் சேர்ந்துருக்கு. அப்போ உழைப்புங்கிற அந்த ஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு சனியும் செவ்வாயும் குருவும் இருக்கனால நிறைய நன்மைகள்லாம் கிடைக்க போகுது. தொழில்
தொழில் ரீதியாக அலைச்சல் இந்த மாதம் நிறைய இருக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கெல்லாமே பலன் உறுதியாக உண்டு. அப்போ குருவும் செவ்வாயும் சேர்ந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க. குருவும் செவ்வாயும் சேர்ந்து 12ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு எந்த அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நல்லது. புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணலாம். அதுக்கு இந்த மாதம் சூப்பரான மாதம். நீங்கள் இது வரைக்கும் பிஸ்னஸே செய்யலை, ஆனால் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு இந்த மாதம் சூப்பரான மாதம். உங்களுக்கு 9ஆம் இடத்துல வந்து சூரியன் வந்து ஆட்சி பெற்றிருக்காரு. நீங்கள் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணும். உங்களுக்கு 9ஆம் அதிபதி 9லே இருக்கார். இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் எல்லாமே கிடைக்குங்க. இவ்வளோ நாளாக உங்களை ரெகக்னைஸ் பண்ணாதவங்க கூட இந்த மாதம் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. சூரியன் வந்து 9ஆம் இடத்துல 9ஆம் அதை ஆட்சி பெற்றிருக்காரு. உங்களுக்கு 9ஆம் அதிபதி தான் வந்து பல பாக்கியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிளானட்டாக இருக்குது. அப்போ வந்து ஆவணி மாதம் வரக்கூடிய 4 ஞாயிற்றுக்கிழமையும் என்னென்னா சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்கள். சூரிய பகவானை காலையில் 6 to 7 உதயமாகக்கூடிய சன் ரைசிங் இருக்குல்ல, அந்த டைமில் வழிபாடு பண்ணுங்கள். அஸ்தமனமாகக்கூடிய சூரியனை வழிபாடு பண்ணாதீங்க, அது தோஷமாயிரும். 6 to 7 சூரிய கோரை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து வீட்டிலையே வழிபாடு பண்ணலாம். அல்லது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே சூரியன் தனியாக சனி சன்னதி இருக்கும் அல்லது தனியாக இருப்பார், அவரை போய் வழிபாடு பண்ணலாம். காலையில் 6 to 7 அது கோதுமைனால் செஞ்ச ஸ்வீட்னால் அவருக்கு வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய நன்மையான விஷயங்களும் உங்களுக்கு வந்து சேரும். தொழில் ரீதியாக உறுதியாக வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. அதிர்ஷ்டங்கிறதே 9ஆம் இடம் தான். அந்த அதிர்ஷ்டம் திடீர்னு உங்களுக்கு வரும் தொழில் ரீதியாக. அது மூலிமா உங்களுக்கு நல்ல ஆதாயம் வருமானங்கள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி புதுசாக பார்ட்னர் போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு ஐடியாஸ் இருக்கும், பட் ஆனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் இருக்காது. அப்படிங்கிறவங்களுக்குலாம் பார்ட்னர் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆனால் அலைச்சல் இந்த மாதம் நிறையா தான் இருக்கும். ஆனால் அதுக்கு உண்டான பலன்களும் உறுதியாக உண்டு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு சூப்பர். நீங்கள் எவ்வளோ நாளாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, ஆனால் எதுவுமே கிடச்சிருக்காது. ப்ரொமோஷன் கிடச்சிருக்காரு. நீங்கள் சொந்த ஊர்லேருந்து வெளியூரில் வேலை பார்த்துட்ருப்பீங்க, சொந்த ஊருக்கு போகணும்னு நினைப்பீங்க, அது முடியாமல் இருந்திருக்கும். ஆனால் இதெல்லாமே வந்து இப்போ இந்த மாதம் நடக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கிரகங்கள், அதாவது புதனும் சேர்ந்துருக்கு, அதே மாதிரி சூரியன் இருக்கார், ஆட்சி பெற்றிருக்காரு, சுக்கிரன் இருக்குது. இது எல்லாமே நல்ல சுப கிரகங்களாக இருக்கனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சுப பலன் தான். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6-11 கூடையவர். அதாவது நீங்கள் உழைப்பை போடுறீங்க, நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே லாபகரமாக முடியும். அதுதான் நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே நேரத்தில் சேலரி இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும். திடீர்னு ஒரு இது இருக்கும், அரியர்ஸ் வந்து கிடச்சிரும். அந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி வெளியூரில் போய் வேலை பார்த்துட்ருக்கவங்க உள்ளூருக்கே வந்து அதாவது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு. இந்த கம்பெனியில் வேலை பார்த்தா நல்லா இருக்குமே அப்படி நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. அந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வரும். இது எல்லாமே இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். படிப்பில் வந்து கவனம் செலுத்தலை அப்படின்னா கண்டிப்பாக திசை மாறி போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்தால் ஒரு விஷயத்தை செஞ்சே முடிக்கணும் அப்படிங்கக்கூடிய நபராக இருப்பாங்க, புத்திசாலியாகவும் இருப்பாங்க. ஆனால் படிப்பில் இந்த மாதம் அதாவது வந்து 4ஆம் அதிபதி 6க்கு போயிட்டார், சனியும் வக்ரமாயிட்டார். கல்வி காரகனான புதனும் வந்து வக்ரச்சனியோடைய பார்வையில் இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா படிப்பில் ஆர்வமே இருக்காது. புக்கு எடுத்தால் எங்கேயோ மைண்டு போகும். ஏதாவது இப்போ நம்ம டீச்சர் இப்படி திட்டாங்களே அப்படின்னு, இல்லைன்னா ரீல்ஸ் பார்க்கலாம், அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களில் போகும்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். படித்தாதான் வாழ்க்கை இருக்குன்னு நீங்களாக பாசிட்டிவாகவே சொல்லிக்கணும். பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க எடுத்தால் அந்த செயலாக முடிக்காமல் விடவே மாட்டாங்க. அப்படியே வந்து ரொம்ப பிடிவாதமாக இருந்து அவங்களுடைய காரியங்களை சாதிக்கிறதுல வல்லவர்களாக இருப்பீங்க. அதையே நீங்கள் பிடிச்சிக்கோங்க. படிக்கிறதுல வந்து பாசிட்டிவாக உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு படிங்க. படித்தாதான் வேலைன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பதவி தானாக தேடி வரும். படித்து முடிச்சுட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு உயர் பதவிகள் தானாக தேடி வரும். எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுங்க. கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆணாக இருந்தால் பெண்ணும், பெண்ணாக இருந்தால் ஆணுமே வந்து நீங்கள் யார் கூட பழகுறீங்க, யார் கூட பேசுகிறீங்க அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சோசியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி வரும். அதனால் அதாவது உங்களுடைய சிறிய கவனக்குறைவுனால் தேவையில்லாத கெட்ட பேர் வரும். நீங்கள் ஒரு தப்பு செய்யலைனாலும் அதுக்கு பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிற மாதிரி வரும். அதனால் ரொம்ப பார்த்து இருக்கணும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், இஷ்ட தெய்வ வழிபாடு கம்பல்சரி பண்ணுங்கள், இந்த சூரிய வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு வழிபாடு தான் வந்து உங்களோட வாழ்க்கைக்கு சக்ஸஸை கொடுக்கும், உயர்த்தி கொண்டு போகும்.
அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரானது. தொட்டதெல்லாமே பொன் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு உறுதியாக உண்டு. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு, ஃபினான்சியலாக இருக்க பேங்கிங்கு, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சூப்பரான மாதம். கலைத்துறையில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். திடீர்னு ஒரு ஆஃபர் கிடைக்கும், ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல பாராட்டு விருதுகள்லாம் கிடைக்கும். அரசியல் துறைகளுக்கெலாம் பெரிய போஸ்டிங் கிடைக்கும். தலைமையிலிருந்து உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். பொதுமக்கள் கிட்ட இருந்து ஆதரவுகள்லாம் கிடைக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. பெண்கள் ஒரு சில விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். கம்யூனிகேஷன் விஷயத்தில் ரொம்ப ஹேண்டில் பண்ணுறதில், பிஸ்னஸ் ரீதியாக வெளியில் போகிறதில்ல, இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். புனித நதி நீராடல்லாம் இந்த மாதம் உண்டு. ஒரு கோவிலுக்கு போகணுன்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் ஏதோ ஒரு தடையினால் போக முடியாமல் இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த மாதம் நீண்ட தூர பிரயாணங்கள், புனித ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஒரு சிலருக்கு ஃபாரின் போகிறதுக்கு, படிப்புக்கோ உத்தியோகத்துக்கோ தொழிலுக்கோ ஃபாரின் போகிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கும். தாயாருடைய உடல்நிலையில் கவனம் தேவை. தாயார் வழி சொத்துக்கள்லாம் சேரும். தாய்மாமன் உறவுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமாக இருக்கும். மூத்த சகோதரனுடைய ஆதரவுகளும் கிடைக்கும். பொதுவாகவே சகோதர சகோதரி வழி ஆதரவுகள் அனுகூலமாக இந்த மாதம் இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி சால்வ் ஆகும். கோர்ட்டு கேஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இது வரைக்கும் இழுத்துட்டு இருந்தால் கூட இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவராக அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதம் நல்ல அதிர்ஷ்டகரமாகவும் அனுகூல மாதமாகவுமே இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.